இன்றைய நற்செய்தி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குபோக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கி இருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். வேறொருவர், எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார். மற்றொருவர், பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருந்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த அழைப்பு இலவசமான ஒன்று. இந்த அழைப்பு விருந்து உண்பதற்கான ஒரு அழைப்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாராவது ஒருவர், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், வாருங்கள் என்று கூப்பிட்டால், நம்மை அழைத்தால், நாம் இலவசமாக, அதுவும் விருந்தாக நமக்கு கொடுக்கிறார்கள், நம்மை அழைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் உரிமையோடு செல்வோம். வயிறார அந்த விருந்திலே உண்டு களிப்போம். ஏனென்றால் அழைப்பு கொடுக்கப்படுகிறது, நமக்குரிய மதிப்பு கொடுக்கப்படுகிறது. பசியோடு இருக்கக்கூடிய நமக்கு உணவு என்று இல்லாமல் விருந்து கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் மகிழ்ச்சியோடு செல்வோம். ஆனால் இந்த ஓமையிலே பாருங்கள், விருந்துக்கு வாருங்கள் என்று பணியாளர் அழைக்கிற பொழுது ஒவ்வொருவராக சாக்குபோக்கு சொல்லத் தொடங்குகிறார்கள். வயல் வேலை இருக்கிறது, இன்னுமாக ஏர் மாடுகள் இருக்கின்றன, இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது என்றெல்லாம் சாக்குபோக்கு சொல்லிக்கொண்டு விருந்துக்கு வர மறுக்கிறார்கள். அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு பசி இல்லாமல் இருந்திருக்கும், அதுதான் முதன்மையான காரணம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் வீட்டிலேயே அவர்களுக்கு தேவையான விருந்து ஏற்பாடாகி இருக்கும். உண்மையிலேயே அவர்களுக்கு பசி என்று இருந்திருந்தால் சாக்குபோக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி வந்துவிட்டால் 10 பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் உணவு தேவைப்படுகிறது.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லக்கூடிய இந்த விருந்தை திருவிருந்தாக நான் பார்க்கிறேன், திருப்பலியாக நான் பார்க்கிறேன். திருப்பலியிலே, அந்த திருவிருந்திலே பல நேரங்களிலே நாம் கலந்து கொள்ளாமல் இந்த மனிதர்களைப் போலதான் வயல் இருக்கிறது, ஏர்மாடு இருக்கிறது, இப்பொழுதுதான் திருமணமாகி இருக்கிறது என்றெல்லாம் நாம் சாக்குபோக்கு சொல்லிக்கொண்டு கலந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இலவசமான அழைப்பு, ஆண்டவர் தன்னையே விருந்தாக பலிபீடத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆன்ம உணவாக பானமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சதையை நமக்கு கொடுக்கிறார். பல நேரங்களிலே அந்த விருந்திற்கு நாம் செல்வதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விருந்தின் மேன்மையை நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. உதாசீனப்படுத்துகிறோம், சாக்குபோக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பல வேலைகள் இருக்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே எத்தனையோ பிள்ளைகள் காலை எழுந்தவுடன் முதலாவதாக கோவிலுக்கு சென்று திருப்பலியில் கலந்து கொண்டு அந்த திரு விருந்தை உட்கொண்டு அந்த நாளை தொடங்குகிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையிலே இவர்களெல்லாம் பேறு பெற்றவர்கள். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பை மதிக்கிறார்கள். நம்முடைய ஊரிலே திருப்பலி இல்லாமல் இருக்கலாம், அதனால் நாம் கலந்து கொள்ள இயலாமல் இருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் திருப்பலி இருக்கிறது, ஆனாலும் எனக்கு மற்ற வேலைதான் முக்கியம் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோமே, சாக்குபோக்கு சொல்லிக்கொண்டு இந்த திரு விருந்துக்கு செல்லாமல் இருக்கிறோமே, அது தவறுதானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக கொடுக்கக்கூடிய அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு திரு விருந்தை நாம் உட்கொள்ளுவோம். நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசுடைய ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலியின் வழியாக நாம் நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நாட்களிலே திருவிருந்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் திருப்பலிக்கு, திருவிருந்திற்கு. இதோ இந்த மாதத்திலே ஒரு நல்ல முடிவு எடுத்து குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் கலந்து கொண்டு திருவிருந்தை உட்கொள்ளுங்கள். உடைய ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கும், உடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும், உடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் அது உதவி செய்யும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பலியினுடைய ஆற்றல், ஆசீர்வாதம் உங்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். எனவே இந்த நாளிலே திருவிருந்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த இலவசமான அழைப்பிற்கு, அதை உட்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லுங்கள். நற்கருணை ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி. என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல, இயேசு ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய அந்த திருப்பலிக்காய், திரு விருந்திற்காய் நன்றி. நாங்கள் திருப்பலியை உதாசீனப்படுத்தாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பக்தியோடு திருப்பலியில் பங்கேற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும். நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆசீர்வதி. எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களும் தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாயிருந்த ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் வீட்டிற்கு எந்த தீங்கும் நேராதபடியாய் பாதுகாப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம்.
இதோ திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்கள், உத்தரிக்கு நெல்லில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. பருவமழையை கொடுத்து எங்கள் பகுதியை வளம் பெறச் செய்தருளும். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றும். நீரே எங்களுடைய துயரங்களை, கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக. இயேசு ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மால் கூடும், உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று என் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.